யார் நீங்கள் இறந்த 41 வீட்டுக்கு போகாமல் அவர்களை உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் நிவாரணம் கொடுக்குறேன்னா ஒன்றா மாதிரி ஒரு அரலூசு லீடரை எங்கன்னா நீ பார்த்துக்க முடியுமா? மறுபடியும் உங்கள் 41 பேர் கரூரில் ஒரு உயிரிழப்பு காரணமாக இருந்துட்டு அதற்கு உங்களுக்கு ஆதரவளித்தவர்கள் யார் யார்? அன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உங்களுக்கு பொது வழியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி பொது வழியில் நேரடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி நம்மளை காக்கக்கூடிய ஒரே கட்சி ஏடிஎம்கே தான் சொல்லிவிட்டு எடப்பாடி அவர்கள் எங்கெங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் தாவேக்கா கொடியோடு அந்த தொண்டர்கள் போய் கலந்துக்கிறான். அப்போ இவர் பின்னாடி இந்த இழுக்கிற ஜான ஆரோக்கியசாமின்னு ஒரு குறுமுட்டையினால தான் இந்த குறுமுட்டைகள்லாம் வேலை செய்யுது. அந்த குறுமுட்டையினால தான் இன்றைக்கி விஜய் இவ்வளோ வர மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குறுமுட்டை சொன்ன ஒரே விஷயத்தினால தான் 41 பேர் செத்துருக்காங்க. நம்ம கட்சி எப்படி வளர்க்க போகிறோம் பேசுங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்கே நகர போகிறோம் பேசுங்க. நம்ம கட்சி எப்படி விரிவுபடுத்த போகிறோம் பேசுங்க. அடிமட்டத்தில் பூத் லெவலில் நம்ம எப்படி டெவலப் ஆகணும் பேசுங்க. அதை விட்டுட்டு நான் 9 முறை எம்எல்ஏ இருந்து குப்பை கொட்டிட்டு வந்த ஏடிஎம்கேல ஊழல் கட்சின்னு சொன்னால் அதே ஊழல் கட்சியிலேருந்து வந்த நானும் ஊழல்வாதி தானே. மறைமுகமாக நீங்கள் யாரை சொல்கிறார் ஊழல்வாதினே? மிஸ்டர் செங்கோட்டையன் நீங்கள் ஊழல்வாதி சொல்கிறாரு. அது தாவேக்காக்கில் கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கழகம். அது அங்கே இருக்கவரெல்லாம் பாருங்கள். ஜான் ஆரோக்கியசாமி, திரு ஜோசப் விஜய், எஸ்.ஏ. சந்திரசேகர், அவருடைய மாமா அவர் பேர்னா சேவியர் பிரேட்டோ, ஆதவ் அர்ஜுனா, இவங்க நம்ம ஜேபிஆருடைய பொண்ணு, அப்படியே எடுங்க. லயலா மணி அப்படியே எடுங்க. அது எங்கன்னா தாவேக்கான்னு பொருந்துதா? கரூரில் 41 பேர் இறந்தோம், நாங்கள் துக்கத்தில் இருக்கோம், சோகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தீபாவளி கிடையாதுன்னு சொன்ன அதே நாராவாயி கிறிஸ்மஸை குதூகலமாக கொண்டாடுது. எல்லா கிறிஸ்தவ பெருமக்களை வர வச்சு விஜய் சார் கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டினாரா இல்லையா? அதே நாரவாய் நல்லவாயி பொங்கலுக்கு நாரவாய் ஆயிடுச்சு. பொங்கலில் சோகத்துக்கு வந்துட்டானுங்க. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? விஜயோடைய உரையை பார்த்துருப்பீங்க. ஒரு முந்தானத்தை பேசியிருந்தார், 2 நாளைக்கு முன்னால் பேசியிருந்தார். அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம் மட்டும் நடத்தியிருந்தார். அதில் பேசின போது அதில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் அஇஅதிமுகவை விமர்சிக்காமல் இருந்த விஜய் கட்சியினர் அன்று அஇஅதிமுகவை ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தரப்புலேருந்தும் விஜய் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை விஜய் அவர்கள் இது நாள் வரையும் தன் திரையுலகத்துக்கும் நன்றியுடையவனா இல்லை, அரசியல்லையும் நன்றியுடையவனா இல்லை அப்படின்றது தான் இதை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, விஜயோடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் யாரோட பிரயாணம் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். சீமானோட தான் பிரயாணம் பண்ணார். ஆமாம். சீமானுக்கு ஒரு கணக்கே போட்டார். திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு மாற்றா நானும் என் தம்பியும் இணைந்து இங்கே ஒரு புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அவர் முன்வைக்கிறப்ப, பொங்கலில் நீங்கள் ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பற்றி முழுமையாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு சீமானோட பிரயாணம் பண்ணிவிட்டு அதை பற்றி நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விக்கிரவாண்டி கூட்டத்தில் தமிழ் தேசியமும் எனக்கும் திராவிடமும் இரு கண்கள்னு ஒத்து போகாத ஒரு கலவையை அவர் பொது வழியில் வச்சார். அதோடு சீமா என்ன சொல்லிட்டாரு? தம்பி ஓரமாக போய் விளையாடு, வண்டி கிண்டி அடிபட்டுருவேன்னு சொன்னாரா இல்லையா? உண்மை சொன்னாரா இல்லையா? அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களை அரவணைத்து தலைவர்களை அரவணைத்து அவருடைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அப்படியே வெளியில் வந்துட்டு மறுபடியும் உங்கள் 41 பேர் கரூரில் ஒரு உயிரிழப்பு காரணமாக இருந்துட்டு அதற்கு உங்களுக்கு ஆதரவளித்தவர்கள் யார் யார்? அன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உங்களுக்கு பொது வழியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி பொது வழியில் நேரடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்களை அரண் மாதிரி காக்கிற மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி நம்மளை காக்கக்கூடிய ஒரே கட்சி ஏடிஎம்கே தான் சொல்லிவிட்டு எடப்பாடி அவர்கள் எங்கெங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் தாவேக்கா கொடியோடு அந்த தொண்டர்கள் போய் கலந்துக்கிறான். யார்? விஜய் சொல்லலை, எடப்பாடி சொல்லலை, யாருமே சொல்லலை. தொண்டர்களே இமேஜின் பண்ணுறான், நமக்கு இதுதான் கரெக்டு, நமக்கு இவங்க தான் சேவ் பண்ணுவாங்க, திமுக எதிர்க்கிறது கரெக்டான ஆள் இவங்க தான் அப்படின்ட்டு. எங்கெங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே பேனரில் இவங்க ஃபோட்டோவும் போடுறாங்க, எடப்பாடி ஃபோட்டோவும் போடுறாங்க, விஜய் ஃபோட்டோவும் போட்டு நடத்துகிறாங்க. அப்போ ஒரு 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 காணொலியில் 41 நாள் நான் துக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் எடுத்து ஒரு காணொலி போடுறப்ப நன்றி தெரிவித்த நீங்கள் அதற்கப்புறமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உங்களை காப்பாற்றி சட்ட ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு அரசியல்லாம் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் மீண்டு தான் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்த
அந்த கட்சியிலே நீங்கள் வந்து அடிமானத்திலே கை வைக்கிறீங்கன்னா, அப்போ நான் முன்னாடி சொன்னதை நினைவு விட்டு விரும்புகிறேன். விஜய்க்கு சினிமா உலகிலும் நன்றி உணர்ச்சி இல்லை, அரசியல் உலகிலும் நன்றி உணர்ச்சி இல்லை. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கிற கதையாக இன்றைக்கு அவர் கடிக்காத ஒரே எது காங்கிரஸ் மட்டும்தான். மற்றபடி எல்லாரையும் கடிச்சிட்டியா? நான் தமிழரை கடிச்சிட்டேன், திமுகவை கடிச்சிட்டேன், பாஜகவை கடிச்சிட்டேன், ஏடிஎம்கேவை கடிச்சிட்டேன். கடிக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இன்றைக்கி வரையும் நூல் விட்டுக்கிட்டே இருக்கார். சும்மா இல்லாமல் ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து கடிக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்க செவனேன்னு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்களுடைய இந்தி கூட்டணியில் அவங்க பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கப்ப திருமாவளவனை சுற்றி 20 பேர் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன உங்களோட ஆட்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. இவர் பெரிய அப்பா டக்குற மாதிரி எனக்கு ஸ்லீப்பர் செல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஸ்லீப்பர் செல் நான் இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஜென்மம் இவனுங்களாம் இங்கே சுற்றிக்கிட்டு பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தன்னை ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளர் மாதிரி, தன்னை ஒரு அறிவாளி மாதிரி, தன்னை ஒரு அப்பா டக்கர் மாதிரி சவால்லாம் விட்றான். துரைமுருகனுக்கே சவால் விட்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. 85 வயது உடையவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டின் மூத்த சட்டமன்ற உறுப்பினருங்க. கலைஞர் இன்றைக்கி இந்த முறை அவர் தேர்தலில் போட்டியிட்டார்னா கலைஞரை விட அதிகமாக தேர்தலில் போட்டியிட்டதுக்கான பீட் பண்ணிவிடுவார். கலைஞர் அவரும் ஒன்றா சேர்ந்து 10லேருந்து 11 முறை இங்கே தேர்தலுக்கு வென்றெடுத்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் பொருளாதாரம் பற்றி பேசலாம் வரீங்களான்றாரு, 208 அம்பேத்கரை பற்றி பேசலாம் வரலான்றாரு. இவர் என்னத்தை பேசுவார்? எனக்கு தெரிஞ்சு இவருன்னா அவ்வளோ அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஆளா? எனக்கு ஒன்றுமே புரியல. பணம் ஒன்று இருந்தால் முட்டா பசங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாக்கிறோமே அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்குமே. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோமேன்னு ரொம்ப கஷ்டப்படுறனாலாம். ஏன் தெரியுங்களா? பணத்தை தவிர அந்த ஆதவர்ஜுனான்ற அறகுறைக்கு என்ன தகுதி இருக்குன்னு சார்? பணம் கூட அவருக்கு கிடையாது சார். எவன் வீட்டு பணமோ சார்? மாமனார் வீட்டு. அதுவும் உங்கள் பணம் இல்லை சார், அதுவும் உங்கள் பணம் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். அடுத்த ஒரு பணத்தை வச்சுட்டு ஏன் பணம் நீ அப்பா டக்கர் கட்டிட்டு, அது தனி விவாதம். பணம் இருக்குன்ற ஒரே தகுதிக்காக நீ திருமாவளவனை பம்பு இழுக்கிற. அறிவார்ந்த சிந்தனை எனக்கான எதிர்கருத்தியலுக்கு இருந்தாலும் அவர் எவ்வளோ அறிவார்ந்த சிந்தனை உடையவர் எனக்கு தெரியும். திருமாவளவன் எனக்கு எதிரான கருத்தியல் தான், ஆனால் அண்ணன் எனக்கு இன்றைக்கி எனக்கு அண்ணன் தான். சீமானன் எனக்கு எதிரான கருத்தியல் தான், ஆனால் அண்ணன் இன்றைக்கி எனக்கு அண்ணன் தான். எல்லாருமே நமக்கு வந்து ஒன்று நண்பர்கள். நாகரிகம் இருக்குங்களா? சும்மா ஒன்று வந்து எதனா அவர் காழ்ப்புணர்ச்சியோட பேசினாங்களா, இல்லை தாவேக்கா பற்றி பொது வழியில் விடுதலை கட்சி தொண்டர்கள் எதனா பேசினாங்களா? எதுவுமே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியராக வந்து வெறுநாய் மாதிரி நீ கடிக்கிறனா உனக்கு அரசியல் அறிவு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இவர் பின்னாடி இந்த இழுக்கிற ஜான ஆரோக்கியசாமின்னு ஒரு குறுமுட்டையினால தான் இந்த குறுமுட்டைகள்லாம் வேலை செய்யுது. அந்த குறுமுட்டையினால தான் இன்றைக்கி விஜய் இவ்வளோ வர மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குறுமுட்டை சொன்ன ஒரே விஷயத்தினால தான் 41 பேர் செத்துருக்காங்க. யார் நீங்கள் இறந்த 41 வீட்டுக்கு போகாமல் அவர்களை உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் நிவாரணம் கொடுக்குறேன்னா ஒன்றை மாதிரி ஒரு அரலூசு லீடரை எங்கன்னா நீ பார்த்துக்க முடியுமா? இல்லை, அவருக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்களும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவுரையை கூறுறாங்க. அது இல்லாமல் அவர் பேசியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவதே அஇஅதிமுக சென்ற முறை ஆட்சியில் இருக்கும்போது அதில் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராகவே இருந்தார். அவரை எப்படி ஊழல் கட்சின்னு சொல்கிறால நீங்கள் அவரை வந்து எப்படி உள்ளே சேர்த்தாங்கன்னே தெரியல சார். அதில் அதாவது திரு செங்கோட்டையன் அவர் வந்து இன்றைக்கும் தாவேக்கால் இணைஞ்சாலும் அவருடைய பாக்கெட்டில் என்ன படம் வச்சுருக்காரு? ஜெயலலிதா. ஏன் வச்சுருக்காரு? ஏன் விஜய் கேட்கல? அவர் கட்சியில் சேர்ந்துட்டாரு, பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அடிப்படை உறுப்பினராக இணைச்சிட்டாரு. தாவேக்காவுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் என்ன சம்பந்தம்? தாவேக்காவுக்கும் அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? தாவேக்காவுக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? சரி, உங்களோட கணிப்பிலே எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாருமே வந்து ஊழல் செஞ்சவங்க. அப்புறம் எடுக்க அவங்கள பொதுவெளியில் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ மானமுள்ள செங்கோட்டையனாக இருந்தால் அங்கேருந்து வெளியேறணும். ஏற்கனவே ஒரு மனக்கசல் தான் சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஏங்க நான் வந்துட்டேன். நம்ம கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசுங்க. நம்ம கட்சி எப்படி வளர்க்க போகிறோம் பேசுங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்கே நகர போகிறோம் பேசுங்க. நம்ம கட்சி எப்படி விரிவுபடுத்த போகிறோம் பேசுங்க. அடிமட்டத்தில் பூத் லெவலில் நம்ம எப்படி டெவலப் ஆகணும் பேசுங்க. அதை விட்டுட்டு நான் 9 முறை எம்எல்ஏ இருந்து குப்பை கொட்டிட்டு வந்த ஏடிஎம்கேல ஊழல் கட்சின்னு சொன்னால் அதே ஊழல் கட்சியிலேருந்து வந்த நானும் ஊழல்வாதி தானே? உண்மை. அது மறைமுகமாக நீங்கள் யாரை சொல்கிறார் ஊழல்வாதினே? மிஸ்டர் செங்கோட்டையன் நீங்கள் ஊழல்வாதி சொல்கிறாரு. செங்கோட்டையன் மானம் கெட்ட போய் அங்கே இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவருக்கு இந்த வயதில் இது தேவையா? சும்மா இருந்த ஜேசிடி பிரபாகரன் இழுத்துட்டு போயிட்டார். அவர் இப்போ மானம் கெட்டவர் ஆகிட்டார்ல. அப்போ ஊழல் கட்சின்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் இதே திமுக ஊழல் கட்சி சொன்ன இதே ஆதவர்ஜுனா தான் சொன்னார். அன்னைக்கு திமுகவுக்கு கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிளில் எங்கால் போய் ஆதரவு கொடுத்தாரு. அன்றைக்கி ஊழல் கட்சின்னு தெரியலையா?
இதே ஆதவர்ஜுனா அதே ஊழல் கட்சியில் குப்பை கொட்டி 540 கோடி ரூபா மாமனார்ட்டேருந்து வாங்கி கொடுத்தாரு தேர்தலில் எலெக்ஷன் பாண்டுக்கு. அன்றைக்கு அது ஊழல் கட்சின்னு தெரியலையா? அன்றைக்கி தெரியலையா ஆதவர்ஜுனாக்கு? அப்போ நீங்கள் உங்களுக்காக உதவியவர்கள் எல்லாரையும் நம்ப வைத்து கழுத்தறுக்கிறதில் நம்பர் 1 சினிமா துறையிலும் சரி. உங்களை நம்பி எடுத்த ப்ரொடியூசரெல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்க. இன்றைக்கி ஒரு கன்னட ப்ரொடியூசர் கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களா இல்லையா? அவன் இன்றைக்கி யோசிச்சிருப்பானா, ஏன்டா நம்ம ஊரில் ஒழுங்காக நிம்மதியாக இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே வந்து சொரிஞ்சு விட்டு நீ நம்மளை மாட்டி விட்டு அவன் நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றான், வேலையை பார்த்துருக்கிறாரு விஜய் சொல்லுவாரா இல்லையா? கண்டிப்பாக வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே புடுவாங்களா இல்லையாங்க? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அஇஅதிமுகவுடைய அலைன்ஸும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு இப்போ விஜய் தனித்து நிற்கப்பட்டுள்ளார். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸை நம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பட் காங்கிரஸ் வரமாட்டாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு. பட் இப்போ வந்து அஇஅதிமுக இவர் வந்து நான் தான் எனக்கு போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாக்கும் தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ வெளிப்பட்ட ஒரு சூழலில் அஇஅதிமுகவை பற்றி பேசாமல் இருந்து இப்போ பேச ஆரம்பித்தாருப்போ அஇஅதிமுக மீது அவருக்கு ஒரு பயம் வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா அஇஅதிமுகவுடன் பகையாக இருந்த அவங்களுடைய டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இப்போ இணைஞ்சிடுச்சு. இது இல்லாமல் இப்போது வந்து ஓபிஎஸ் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் கேசி பழனிசாமி அவங்களாம் கூட மீண்டும் அந்த கழகத்துக்கே உள்ளே வர மாதிரி இருக்காங்கன்றாங்க. பட் இது வந்து அவருக்கு ஒரு பயமை காமிச்சிருக்குமா? இல்லை, அவர் வந்து அப்பத்துலேருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு ஸ்பேஸை அவர் ஏற்படுத்தவே இல்லை. நீ ஜானு ஆரோக்கியசாமின்னு அறிவார்ந்த வல்லுநர்கள் இருக்கக்கூடிய ஆகணும், ஆதவர்ஜுனா ஆகட்டும், நம்ம புசி ஆனந்த் போன்ற இவர்கள்லாம் எத்தனை தேர்தல் அட்டன் பண்ணவங்க, எத்தனை முறை எம்எல்ஏ இருந்தவங்க, எத்தனை முறை கவுன்சில் அட்டன் பண்ணுவாங்க, எத்தனை எம்பி எலெக்ஷன் அட்டன் பண்ணவங்க. என்ன ஒரு சிந்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எலெக்ஷன்றது சாதாரணமா? ஏங்க, பிஎல்ஏ இருக்குது, பிஎல்ஓ இருக்குது, ஒரு பூத்துக்குள்ளே போய் பண்ணோம். இன்றைக்கி 18 வயசு பூர்த்தி ஆனவங்கள கொண்டு போய் உங்கள் விசலட்சா குஞ்சுகளை கொண்டு போய் சேர்த்திங்கன்னு தெரியாது. இன்றைக்கே 90 லட்சம் பேர் அவுட்டு, அதில் 14 லட்சம் பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க, 70 லட்சம் பேரே அவுட்டு. அந்த 7 லட்சம் பேர் விசலட்சா குஞ்சுகள் எத்தனை பேர் போனானுங்கன்னு தெரியாது. இன்னுமே எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. கிட்டத்தட்ட 72,000 பூத் இருக்குது, பூத்தில் ஆள் இருக்கான்னு தெரியாது. நீங்கள் போட்டிருக்க 66 மாவட்டமோ 70,000 மாவட்டம் சொல்கிறாங்க. அந்த 70 மாவட்டத்தில் உங்களை மாவட்ட தலைவர் போட்டிருக்கீங்களான்னு தெரியாது. போட்ட மாவட்ட தலைவர் பணம் செலவழித்து எலெக்ஷனுக்கு எப்படி கேப்பபிலிட்டி இருக்கானா அதுவும் தெரியாது. உங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபண்ட் பண்ணுறது யார் அதுவும் தெரியாது. எதுவுமே இல்லை. ஆதவர்ஜுனான்றது மாட்டின் பணத்தை வச்சு கட்சியை ரன் பண்ணலான்னு விஜய் நினைக்கிறாரு. நம்ம பனிமலர் ஜேபிஆரோட பொண்ணு இருக்காங்க பாரு மார்க்கெட்டு, அது ஒரு அவங்கள வச்சு ரன் பண்ணலாம் நினைக்கிறாரு. அது எத்தனை நாள் ஓடும்? அது தாவேக்காக்கில் கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கழகம். அது அங்கே இருக்கவரெலாம் பாருங்கள், ஜானு ஆரோக்கியசாமி, திரு ஜோசப் விஜய், எஸ்ஏ சந்திரசேகர், அவருடைய மாமா அவர் பேர்னா சேவியர் பிரேட்டோ, ஆதவர்ஜுனா, இவங்க நம்ம ஜேபிஆருடைய பொண்ணு, அப்படியே எடுங்க. லயலா மணி, அப்படியே எடுங்க. அது எங்கன்னா தாவேக்கான்னு பொருந்துதா? ஏன் அது நான் இது குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, கரூரில் 41 பேர் இறந்தோம், நாங்கள் துக்கத்தில் இருக்கோம், சோகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தீபாவளி கிடையாதுன்னு சொன்ன அதே நாரா வாய் கிறிஸ்மஸை குதூகலமாக கொண்டாடிச்சா இல்லையா? எல்லா கிறிஸ்தவ பெருமக்களை வர வச்சு விஜய் சார் கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டினாரா இல்லையா? ஆமாம். அதே நாரவாய் நல்ல வாய் பொங்கலுக்கு நாரவாய் ஆயிடுச்சு. பொங்கலில் சோகத்துக்கு வந்துட்டானுங்க. எப்படி தீபாவளிக்கு சோகத்தில் இருக்கானுங்க, கிறிஸ்மஸுக்கு குதூகலமாக கொண்டாடுறானுங்க, பொங்கலுக்கு சோகமாயிடுறானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தாவேக்கா வந்து ஒரு மதவாத கட்சியாக தான். ஆமாங்க, பியூராக தெரியுது. நேரடியாக குற்றச்சாட்டுங்க, வழக்கு போடுங்க மேலே. நான் கேட்குறேன், நீங்கள் தீபாவளி எப்போ நீங்கள் வந்து துக்கத்தில் இருந்தீங்க, அனுமதிக்கிறோம். 16 நாள் ஆச்சு, காரியத்தில் இருக்கிறோம், நாங்கள் உள்ளுக்குள்ளே அழுது விட்ருக்கோம். நான் அழுது விட்ருக்கோம். நாங்கள் அழுது விட்டுருக்க நாதாரி தான் இங்கேருந்து எங்கே போகுது? ரோடு ஒன்றில் போயிட்டு ஃப்ளைட்டில் போய் ரோடு ஒன்றில் போய் வாலிபால் இது ஃபங்க்ஷனில் பேஸ்கெட் பாலில் அட்டன் பண்ணிட்டு வருது. சோகத்தில் இருக்குது, எவனா போவானா? சோகத்தில் இருக்கு. விஜய் சார் வெளியில் வரல, சோகத்தில் இருந்தார், ஒத்துக்கலாம். அவர் என்றைக்குமே வெளியே வர மாட்டேன், இது எக்ஸ்ட்ரா சோகம், முடிஞ்சு போச்சு. நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நான் சோகத்தில் இருக்கிறேன்ற, சரி நம்புகிறோம். அவனுங்க கேஸு போட்டு திமுக அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் நம்ம புசி ஆனந்த், நிர்மல், லயலா, அந்த ராஜ்மோகன் எல்லாமே எஸ்கேப். எல்லையை விட்டே ஓட்டானுங்க, எவனுமே இல்லை, எல்லாமே எஸ்கேப். அப்புறம் சிபிஐ விசாரணை வச்சு கோர்ட்டில் வந்து ஆர்டர் அனுப்புறது தான் எல்லாம் லைவே வரானுங்க. எங்கே இருக்கிறான்னே தெரிலங்க. அப்ஸ்காண்டில் இருந்தாங்களா இல்லையாங்க? பாவம், ஒன்றும் தெரியாது. அந்த மாவட்ட தலைவர் மதியம் போய் மாட்டினான். பாவம், அவனுக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது. கையெழுத்து போட சொன்னால் போட்ட சார்னு அவனை தூக்கி போய் உள்ளே வச்சாங்க. மாவட்ட தலைவர் வந்து கேஸுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் ஓடிட்டு நாங்கள் தீபாவளி கொண்டாடலாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். சரி, அந்த தொண்டர்கள் 40 பேர் இறந்துருக்காங்க, அது துக்க நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ தீபாவளிலேருந்து கிறிஸ்மஸ் 2 வருஷம் கழிச்சா வந்துச்சு. அதிகபட்சம் 10 நாள் 15 நாள் தானே.
அந்த கிறிஸ்மஸ் அவரும் குதூகலமாக கொண்டாடினியே, சரி துக்கம் மறந்துச்சுங்க, 40 பேர் மறைவுலாம் நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டோம், 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோம், இப்போ கட்சி வேலையை பார்க்குறோம், அதனால் தீபாவளியை கொண்டாடிட்டோம்னா அடுத்து நீங்கள் எதை கொண்டாடணும்? பொங்கலை கொண்டாடணுமா இல்லையா? கொண்டாடிடணும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்கள் கடமையா இல்லையா? நீ ஜோசப் விஜயா இருக்கிறப்ப உன்னை எவனும் கேட்க போதில்லை. ஏன்னா நீ சொன்னால் சொல்லாட்ட அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கி தாவேக்காவுடைய தலைவர்னு அப்படி உட்காந்துருக்கப்ப நீ அனைத்து தரப்பு மக்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லணுமா இல்லையா? அப்போ நான் சொல்கிறது என்ன தப்பு? இன்னைக்கு இயேசு சபை, லைலா குரூப்பு எல்லாமே அவரை வந்து முதல்வராக்கும் துடிக்கிறப்ப அவங்களை குஷிப்படுத்துகிற விழாவை மட்டும் தான் நீ பண்ண, எங்கள் இந்துக்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்க? கேள்வி வைப்போமா இல்லையா? உண்மை. அப்போ ஊழல் செய்ய கட்சி திமுக, ஊழல் செய்கிற கட்சி பாசிச கட்சி பாஜக, நம்ம ஏடிஎம்கே ஊழல் செய்த கட்சின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கரை பெறாத கைகளுக்கு சொந்தக்காரரா? உன் முதுகில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு வைப்பா, உன் வண்டவாளம் தண்டவாளம் நான் சொல்லவா? இன்றைக்கு வரையும் நீங்கள் வாங்குகிற அனைத்து பழகமும் ஒயிட்டில் தான் வாங்குறீங்களா? நான் கேட்குறேன், விஜய் சார் வாங்குகிற படத்தில் எத்தனை கோடி வாங்குறா? அது எல்லாம் ஒயிட்டில் தான் வாங்குறாரா? வாங்குகிற முழு பணத்துக்கு நீங்கள் கிளீனாக நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? 2வது. 3வது, காருக்கே வரி, அவருடைய காரை இறக்குமதி பண்ணுறப்ப, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணுறப்ப நாங்கள் இவ்வளோ வரி எங்களுக்கு விதிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, வருமான வரி விதிச்சது நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறப்ப கோர்ட்டு கேட்டுச்சுனீங்கன்னா சாதாரண ஆளா? இவ்வளோ லட்சம் கொடுத்து கார் வாங்குற, இவ்வளோ கோடி கொடுத்து கார் வாங்குற, இந்த சொற்ப இந்த வரியை கட்டி நாட்டோட இன்கம் கொடுக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லையான்னு நறுக்குன்னு கொட்டுச்சு. அதாவது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை திட்டுச்சு கோர்ட். அன்னைக்கு நீங்களாம் எதுக்கு நாட்டில் தண்டத்துக்கு சுற்றுற? இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் கொடுத்து இறக்குமதி விதி கார் வாங்குறியே, நீ கட்டுற பணம் அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கு செல்கிறது. அந்த வருமானத்தின் மூலம் ரோடு போடப்படும், பாலம் கட்டப்படும், அரசுக்கான விழா அரசுக்கான பணிகளை செய்து அந்த வருமானத்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் நீ கட்டுற என்ன மோடிஜி அவர் பேங்க்ல போட்டுக்கிறாரு? இல்லை, எல்லாமே அரசு பணிகள் செய்கிறாங்க, மக்கள் நல பணிகள் செய்கிறாங்க. அது கோர்ட்டு கேட்குது. நீங்கள் இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து இவ்வளோ பெரிய நாட்டில் இறக்குமதி பண்ணி உங்கள் நாட்டுக்குள்ளே வரணும், இவ்வளோ சட்டப்படி இவ்வளோ கட்டணும்னு ஒரு சட்டம் இருக்கப்ப அதை நான் கட்ட மாட்டேன் நீங்கள் விலக்கு கேட்குறீங்களா, நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறப்ப கட்டினாங்க. கட்டிட்டு இவங்க கோர்ட்டில் இன்னும் கேஸ் என்னவா போடுறாங்க? அப்போ நீதிபதி என்னை திட்டாரு, அந்த திட்டின வார்த்தைகளை நீங்கள் திரும்ப பெறுறதுக்கு ஒரு கேஸ் போடுறானுங்க. எப்படி? அந்த நீதிபதி திட்டினாரு, கரெக்டாக. நீ ஒரு நடிகராக இருக்கிறன்ற, சூப்பர் ஸ்டார்ன்ற, நான் தான் உலகத்தில் பெரிய ஆளுன்ற, பணக்காரன்ற, இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் ஊழல் செய்ய வேண்டிய தேவையில்லை, எனக்கு அவ்வளோ இருக்கு, நீ ஏன் அந்த பணத்தை கட்ட துப்பு கட்டவனே கேட்டார் நீதிபதி. கேட்டதுக்கு நீதிபதி என்னை வந்து ஆஷா பேசிட்டாரு, அந்த வார்த்தைகளை நீக்க சொல்லி எனக்கு கேஸ் கொடுக்குன்னு சொல்லி இன்னொரு கேஸ் இது ஓடிட்டுருக்கு. புலிப்படம் ரிலீஸ் கதை உங்களுக்கு தெரியும் சார். இன்கம் டேக்ஸ் முதல் நாள் ரைட்டுங்களா? அந்த புலிப்பட பிரச்சனை அப்போ கிட்டத்தட்ட புலிப்படத்துக்கு வாங்கின 35 கோடியை அவர் இன்கம் டேக்ஸ்லேருந்து மறைச்சிட்டார். அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, டேட்டா எடுத்து பண்ணுறாங்க, அது பிளாக்ல வாங்கினாரா ஒயிட்டில் வாங்கினாரா தெரியாது, 35 கோடி வருமானத்துக்கு அதுமா அவங்கள்ட்ட இருக்குது, அதையே நீங்கள் மறைச்சிங்க. அதுக்கு நீங்கள் 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டணும். 35 கோடி ரூபா மதிச்சதுக்கு 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறான். கட்டிட்டு போக வேண்டியது இன்கம் டேக்ஸ் தானே கட்டுற, தெருவில் எதுவுமே போடுற, நாட்டுக்கு தானே கட்டுற. அந்த இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொன்னது அந்த இயர் எண்டிங் மாதிரி லேட்டாக கேஸை ஃபைல் பண்ணதுக்கு தடை பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போகிற. நீ ஊழலை பற்றி பொது வழியில் பேசுகிற, இதுவும் ஊழல் தாங்க. உன் வருமானத்தை மறைக்கிறது ஊழல் இல்லையா? உன் வருமானத்தை மறைக்கிறது ஊழல் இல்லையா? சொகுசுகாரை இறக்குமதி பண்ணி நான் அதுக்கு பணம் கட்ட மாட்டேன், அதுக்கு விலக்கு கொடுங்கன்னு சொல்கிறது ஊழல் இல்லையா? நீ பிச்சை எடுக்கிற, நீ முன்னுவேளை சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற, ரோஸ் ராயல் கார் வாங்கிட்டு சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற, உன்னால் வரி கட்ட முடியலன்னு சொல்கிறதுக்கு எவனா நம்புவானா? இதான் சொல்கிறிய, பெரிய வருமானத்தை எடுத்து நான் அப்பாட்டக்கிற ஆட்டம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிய, கட்ட வேண்டியது அது அரசாங்கம் தானே கட்டுற. எங்கே போச்சு அப்போ அந்த புத்தி? ஃபஸ்ட்டு ஊழல் அதுவா? புலிப்படம் 35 கோடி 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் கட்டல, இன்றைக்கி வரையும் நிலுவையில் இருக்குது. இன்றைக்கு வரையும் திரு விஜய் அவர்கள் ஊழல்வாதி தான். கோர்ட்டு தீர்ப்பளிக்காத வரையும் அவர் ஊழல்வாதி தான் நான் சொல்லுவேன். கோர்ட்டில் தான் கேஸ் இருக்குது. இன்றைக்கி போய் அவர் 1.5 கோடி ரூபா கட்டியிருந்தாருன்னா இல்லை, இன்றைக்கி வரைக்கும் கட்ட மாட்டான்னு நீதிமன்றத்தை நாடிட்டு இருக்காரு. இதுவரை திமுக வந்து இவங்களை பற்றி குறை சொல்லியிருந்தாங்க, தாவேக்கா பற்றி. இப்போ அஇஅதிமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயோடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இந்த 2026 நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு இப்போ அஇஅதிமுக இப்படி பேச ஆரம்பித்ததுனால பாதிப்பு இருக்குமா? அதாவது இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே கேட்குறேன். இப்போ கோர்ட் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஜனநாயகம் ரிலீஸ் ஆக தான் போகுது. விஜய் வந்து நாளைக்கு ஒரு அறிக்கை ஒன்றும், அவர் ஊழலற்றவாதிகள் ஊழலுக்கு எதிராக பேசுகிறவராக இருந்தாருன்னா ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஜனநாயக படத்தினுடைய காட்சியில் முதல் படத்தினுடைய டிக்கெட்டு வெறும் 130 ரூபா 170 ரூபா தான். அதுக்கு அவர் எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா தயாரிப்பாளர் தானே சொல்ல முடியும். இது எனக்கு தெரியும், நான் நடிச்சுட்டு தானே போனேன், நான் தயாரிப்பாளர். அதை வாங்குறது யார்? நல்ல ஒரு கேள்வி கேட்டு, அதை யார் வாங்குறா?
எது 1000 ரூபா 2000 கொடுத்து யார் வாங்குறா? பொதுமக்கள் தான் வாங்குறாங்க. பொதுமக்கள் வாங்கல. ரசிகர்கள். எந்த பொதுமக்களும் 3000 ரூபா கொடுத்து வாங்கலாம். அந்த ரசிகர்கள் யாரு? இவரோட ஆட்கள், விஜயோட. அதுதாங்க. அப்போ அவருடைய ரசிகர்கள் அவரே கருத்தில் பிடிச்சி தள்ளுவாரா? ரசிகர்களை கருத்தில் கொண்டு அவர் பேசணும். ஆமாங்க. இன்னைக்கு லாயலா மணி ஒரு மீட்டிங்கில் பேசுறாரு பார்த்தீங்களா? நான் இப்பயே 3000 ரூபா எடுத்து வைத்து விட்டேன், நான் ஜனநாயகம் படம் பார்க்க போகிறேன். யாரு அவன் சொல்கிறான்? கீழே இருக்கலாம் கட்டுறான், தலைவா நானும் வச்ச தலைவா அப்படின்னு. அந்த 3000 ரூபா இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணம் ஒரு வீட்டுக்கு? ஒரு மாதம் குடும்பம் நடத்தும். ஒரு மாதம் குடும்பம் நடத்தலாம்ல. அப்போ இந்த மாதிரி ஒன்று கிறுக்குத்தனமாக அந்த ரசிகர்களை மாற்றி வச்சது யாரு? யாருங்க மாற்றி வச்சது? அவருக்கு என்ன சொன்னோம்? என் ரசிகர்கள்லாம் வேண்டுகோள் விடுக்கிறேன், 120 ரூபா 130 ரூபா டிக்கெட்டு, இதுக்கு மேலே 5 பைசா கொடுத்து எவனும் படம் பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே டிக்கெட் விற்றானா சொல்லுங்கள், நான் வராங்க. நான் ஊழல் பண்ணுறதுக்கு உடந்தையாக போக மாட்டேன். இது ஊழல் இல்லையா? ஊழல் தான். இதை சொல்கிறதுக்கு முன்னால் முடியுமா ஃபஸ்ட்டு? அப்போ பண்ணுற ஊழலெல்லாம் நீ பண்ணிவிட்டு உன் முதுகில் 1000 அடுக்க வச்சுக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இவன் ஊழல்வாதி அவன் சரி இவ்வளோ பேசுகிறீங்களே. நம்ம ஆண்டிச்ச காங்கிரஸ் 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? ஏன் அங்கே போய் வெக்க கட்டத்தனமாக காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்கீங்க? 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச கட்சி தாங்க காங்கிரஸ். வெக்க கட்டத்தனமாக காங்கிரஸை கூட்டணி கூப்பிட்டு இருக்கீங்க, மானம் கட்டத்தனமா? ஏன் ராகுல் காந்தியை போய் சந்திக்கிறீங்க? ஏன் வேணுகோபாலை போய் சந்திக்கிறீங்க? 1.5 லட்சம் தமிழர்களை குவிச்சது தானே காங்கிரஸ். நம்மளோட ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்ச ஒரு கட்சி தானே காங்கிரஸ். அதில் மாற்றம் இல்லைல்ல. சீக்கியர்களை கொன்று குவித்தது தானே காங்கிரஸ், மாற்றம் இல்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி சுடப்பட்டப்ப இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போயிருக்கு. 2000 பேர் சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்களா கலவரத்தில்? அதுக்கு மூல காரணம் யார்? இன்னைக்கு வர எம்பி கூட தண்டனை பெற்று உள்ள இருக்காரா இல்லையா? அப்போ காங்கிரஸ் ஊழல் சொல்லணும்னா பட்டியலே இட முடியாது. காமன்வெல்த் ஊழல்லேருந்து நிலக்கரி ஊழல்லேருந்து அது பட்டியலிட்டே போகலாம். இது 2Gலேருந்து நம்ம நேஷனல் ஹெரால்ட்லேருந்து பட்டியலிட்டே போகலாம். காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? இன்றைக்கி வரையும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. அப்போ அது ஊழல் கட்சி இல்லையா? காங்கிரஸ் மட்டும் இப்படி புனிதர் மாதிரி சித்திரிக்கிறீங்க. விஜய் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பந்தை இழந்து விட்டு பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்ந்துட்டார். இன்றைக்கு அவர் முட்டை போட்டு உட்காந்து கொண்டிருக்கிறார். பனையூர் பண்ணையார் அப்படின்றது பொருத்தமான பேர். அவர் அந்த பங்களாலே இருந்துட்டு அந்த பங்களாலே அரசியல் பண்ணி அந்த பங்களாலே தூங்க வேண்டியதான் தவிர பொது வழியில் மக்களை சந்திக்காத ஒரு தலைவர், அரசியல் என்றுடைய அடிப்படையே தெரியாத ஒரு தலைவர், சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அறகுறைகளை வைத்து கொண்டிருக்கிற தலைவர், தற்கூரியை விவக அமைப்பாளராக வைத்திருக்க தலைவர் வைத்து கொண்டு வந்தால் இங்கே நீங்கள் செல்லா காசாக தான் அரசியல் இருப்பீர்கள். எல்லாரிடமும் கையை நீட்டுகிற விஜயுடைய கைகள் திரும்பி அவருடைய மூஞ்சை பார்த்தும் அவர் கைகள் நீட்டப்படணும். நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? ஏன்னா பர்சனல் வாழ்க்கைலாம் பேசினா அது ரொம்ப அசிங்கமாக போகும். அதனால் அதுல நம்ம என்னையுமே பேச மாட்டோம். அவருடைய குடும்பம் சம்மந்தமான வாழ்க்கைலாம் பேசினா இன்னும் அசிங்கமாக போகும். இன்றைக்கி அவரை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் என்ன மாதிரி அவலத்தில் இருக்கிறாங்க, அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்களாம் என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க நேரடியாக பார்த்தவனா. கரெக்ட். இன்றைக்கி அவர்கிட்ட பிரிஞ்சு போகலாம் வாட்ச்மேனெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்த ரசிகமன்ற தலைவராக வாட்ச்மேனெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் சொன்னால் இன்னும் கஷ்டமாகும். அப்போ நீங்கள் தனக்கும் எதுவும் செய்யவில்லை, உங்கள் குடும்பத்தாருக்கும் என்ன செய்யவில்லை, உங்கள் உறுப்பினர்களுக்கும் எதுவும் செய்யலை, உங்கள் உறவினருக்கும் எதுவும் செய்யவில்லை, உங்களை நம்பி வரக்கூட விசிலடிச்சாங்குஞ்சி ரசிகர்களுக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனால் தமிழக மக்களுக்கு மட்டும் உங்களோட வருமானத்தை இழந்து உங்களை நீங்கள் செய்ய போகிறோன்னா நான் கேட்குறேன், வருமானத்தை இழந்து உன்னை செய்வதற்கு யார் ஒன்று கூப்பிட்டா? யார் உன்னை கூப்பிட்டா? நான் போய் நீ விஜய் வீட்டுக்கிட்ட போய் எல்லாரும் நல்லா எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்னா அன்றைக்கு அவர் திமுக நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் ரசிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அனாபத்து முருகேசன் பேச்சு கேட்டு கரெக்டா? உண்மை. அந்த ரெட்டையிலை அவர்கிட்ட தான் வாங்கினார். அப்போ விஜய் முன்னாடி பெரிய கூட்டம் போய் நின்றுச்சா? காப்பாற்றுங்க நாயக்கரையா, காப்பாற்றுங்க ஐயா நாயக்கரையா, திமுக ஊழல் பண்ணுறாங்கயா, அதிமுக ஊழல் பண்ணுறாங்கயா, பாஜக ஊழல் பண்ணுறாங்க, நாயக்கரையா காப்பாற்றுங்கய்யா, விஜயா காப்பாற்றுங்க நாயன் படத்தில் டைலாக் போய் எல்லாம் நின்னாங்களா? யாரும் இல்லை. சூப்பராக கேட்டார் தேவயாந்தி ஹஸ்பண்ட் ராஜகுமார். அருமையாக செருப்பாக லட்சம் மாதிரி கேட்டார். நீ 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறல, 100 கோடி ரூபா குடும்பத்துக்கு வச்சுக்க, நீ அரசியலுக்கு வந்தால் இங்கே மாவாட்டணும் இல்லை, அரசியலுக்கு வராமே அந்த 100 கோடி ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணு, நீ நல்லவனாக வருவார். இது ஒரு சிவராஜ் ராஜ்குமார் செருப்பால் தூக்கி அடித்தார். அருமையான பதில். சிவராஜ் ராஜ்குமார் இன்றைக்கி மதிக்கிறேன். நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு கட்சியின் சார்பாக போயிட்டால் அந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டியது வரும், எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. உதவி செய்வதற்கு அதிகாரம் தேவையில்லை, அமைச்சர் பதவி தேவையில்லை, சிஎம் தேவையில்லை. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன். நான் அமைச்சராக வந்தால் செய்கிறதுக்கு நீ நான் அமைச்சராக ஓந்துட்டியாக செலவு பண்ண போகிறேன். இன்றைக்கி துரைமுருகன் ஆகட்டும், ஏவா வேலை ஆகட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சராகட்டும், இன்றைக்கி திண்டுக்கல் பெரியசாமி ஆகட்டும், கே நேரெலாம் அவங்க அப்போட்டு துட்டு செலவு பண்ணுறாங்க.
மக்கள் வரி பணம், என் பணத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். மாண்பு முதலமைச்சர் முரசொலி அறக்கட்டளையிலேருந்து நமக்கு செலவு பண்ணுறாரா? மாண்பு முதலமைச்சர் வந்து திமுக அறக்கட்டளையிலேருந்து அவங்க 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறாரா? எல்லாமே நம்ம பணங்க. இது மக்களுக்கு இந்த புரிதலை கொண்டு வரணும். எல்லாமே நம்ம பணம். நம்ம பணத்தை ஒரு பட்ஜெட் போட்டு நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு அரசை தேர்ந்தெடுத்து வச்சு அதிலிருந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் கட்டமைப்பு. அப்போ நீங்கள் என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய போகிறேன், நான் உன் விட்டு சேவை பண்ண போகிறேன். உன் ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்கூல்லே வந்து இருமொழி கொள்கை நீ போராட்டு மும்மொழி கொள்கை கற்றுத்தர, அந்த ஸ்கூலில் ஒரு பசங்க கூட இன்றைக்கி வரை இலவசமாக படிக்கல. நீ கட்டின ஸ்கூலில் துறப்பாக்கத்தில் இருக்கிறதுல நீ கட்டியிருக்க மண்டபத்தில் ஒரு ரசிகன் கூட இலவசமாக அந்த மண்டபத்தை கொடுத்ததில்ல. நீங்களாம் மக்கள் சேவை செய்ய வரீங்க. நீ கிறுக்குத்தனமாக சொல்லுவேன், இந்த லூசுமா நாங்களாம் அதை நம்பணும். எதனா ஒரு ப்ரூவ் பண்ணி சொல்லு. சங்கீதா மண்டபம் இருக்குது, ஜேஎஸ் மண்டபம் இருக்குது, சோபா மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் மாதத்துக்கு 2 முறை விஜய் ரசிகர்களுக்கு இலவசம் சொல்ல முடியுமா உன்னால்? இப்போ ஸ்கூல் நடத்துகிறலாம் இங்கே அந்த ஸ்கூலில் 100 பேர் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் இப்போ ஃபஸ்ட் டைம் டிகிரி ஹோல்டராக இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% 40% இல்லை 20% ஆட்களுக்கு இலவச கல்வியை நான் தரேன். சொல்லு உண்டான பணமா இல்லை? எதையுமே அவர் பண்ண மாட்டாராம். இவர் ஃபுல்லாக நடிப்பாராம். நடித்து இவர் சேர்த்து வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுருவாராம். ஆதவர்ஜுவா மாதிரி இழிச்சவாய் வருவானா, அவன்கிட்ட மாட்டின் பணத்தை பிடிங்கி இவர் கட்சி நடத்துவாராம். அப்புறம் இவர் முதலமைச்சர் ஆவாராம். நம்ம பணத்தை எடுத்து நமக்கு இவர் செய்வாராம். இதை நம்மளும் கேட்கணுமா, நம்மளும் கேணையனுங்க. இது என்ன கூத்துது? சிவராஜ் ராஜ்குமார் மாதிரி பண்ணியா? யாரையா வேணானு உன்னுடைய பணம் வருதுல. ஒரு சிவராஜ் ராஜ்குமார் சொன்னார், எந்த கட்சி எல்லா கட்சி தொண்டர்களும் என்னுடைய என் ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் என் பணத்தை தரேன், எல்லாருக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறேன். அப்போ மனுஷனா நீ மனுஷனா? அந்த மாதிரி பல நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம தெரியாமல் செய்கிறாங்க சார். வெளியில் பப்ளிசிட்டியே இல்லாமல் செய்யக்கூடிய சார். இதோட பதிவு என்னென்னா, நீ அதிகாரத்துக்கு வந்து தான் இதை தான் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை சார். உங்களோட ரொம்ப புரிய மாதிரியே சொல்கிறேன். உதவி செய்யணும்னா இந்த பக்கத்தில் எலக்ட்ரிக் கடை இருக்குது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே இருக்க பார்க்குறேன். இந்த பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது. இன்றைக்கி வரையும் மதிய சாப்பாடு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதனா எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லை. எதனா எதிர்பார்ப்பு இருக்கா? எல்லோரும் வராங்க, ஜாதி மத பேதம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையா? அன்னதானத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? அவர்கள் சம்பாதிக்கிற அவங்க பெரிய கோடிக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கல. அவங்க சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தில் கொஞ்சம் எடுத்து அந்த கொஞ்சத்தில் இருக்க மக்களுக்கு பகிரிட்டு உண்றாங்களே. நீ கோடியாக சம்பாதிக்கிற யாருக்கு என்ன கொடுத்துருக்க? விஜயால் நான் வாழ்ந்தேன் ஒரு ப்ரொடியூசர் எனக்கு காட்டுங்க சார். விஜயால் நான் நடிகனான ஒரு நடிகரை காட்டுங்க சார். விஜயால் நான் டெக்னீஷியனான ஒரு டெக்னீஷியன் காட்டுங்க சார். விஜயால் நான் நல்ல அரசியல்வாதியான ஒருத்தரை காட்டுங்க சார். விஜயால் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் ஒரு மாணவனை காட்டுங்க சார். முடியுமா? சூர்யா காட்டுறாரியா? கரெக்ட். சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனில் காட்டுறார். அவர் எனக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருந்தாலும் நீங்கள் 50 டாக்டரை உருவாக்கி வச்சுருக்க டேட்டா கொடுக்குறான். நீ கூட டேட்டாவை கரெக்ட். நல்லதாக கெட்டதை உனக்கும் 50 வயசு ஆயிடுச்சுல. 50 வயசு ஆயிடுச்சுல. 50 வயசில் ஆச்சுன்னா நீ 18 வயசில் நடிக்க வந்துட்டல நாளைய திருப்பில். அன்றைக்கி வரையும் இன்றைக்கி வரையும் இத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டைலாக் விடுவானுங்க தாவேகா. எங்கள் ஆளுங்க செய்கிறதெல்லாம் மறைமுகமாக செய்வார், வெளியில் சொல்ல மாட்டார். நாங்கள் பின்னாடி இருந்தால் மாவை ஆட்டுவோம், முன்னாடி வந்து மாவை ஆட்ட மாட்டோம். டைலாக் விடுவானுங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அவர் கூடையே இருந்ததுனால நான் சொல்கிறேன். அவர் யாருக்கு என்னென்ன செஞ்சுருக்காருன்னு நமக்கும் தெரியும். அதெல்லாம் போனால் விவாதமே பேச முடியாது, அது தப்பாக போயிடும். அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக முன்வைக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை பொது வழியில் என்றைக்கு செலவழிக்க தயங்குகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் அரசியல் வருவதற்கு தகுதியற்றவராக ஆயிடுறீங்க. ஃபஸ்ட்டு இனிமுறை தாவேக்காவோட விசில் அடித்தா குஞ்சுகள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்குறேன், விஜயை எக்கார்ந்து கூடும் எம்ஜிஆர்ன்ற சகாப்தருடன் ஒப்பிடும் தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு லெஜண்ட். மக்களுக்கு வாழ்ந்த மறைந்த ஒரு இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி அந்த பாடல் வரிக்கு ஏற மாதிரி மாட்டின ஒரு மகான். அவரெல்லாம் இவரை போய் கம்பேர் பண்ணி எம்ஜிஆர் தயவுசெய்து கேவலப்படுத்துறாதீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.